வணக்கம் நண்பர்களே. நான் யானை. இன்னைக்கு நான் என் வகுப்பில் நடக்கிற ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கேன். நான் யானைன்னு சொல்லி யாரும் சிரிக்காதீங்க. எனக்கும் படிக்க ஆசை இருக்கு. என்னோட காலு பெருசு, எழுத்து சின்னது. ஆனா ஆசிரியர் சொன்னார், முயற்சி இருந்தா போதும். நான் முதல் நாள் பலகைக்கு முன்னாடி நின்னப்போ எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா ஆசிரியர் மட்டும் என்னை அன்பா பார்த்தார். தவறு எழுதினப்போ கோபப்படல, சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் எழுதச் சொல்லினார். நான் மெதுவா தான் கற்றுக்குவேன். அதுக்காக ஆசிரியர் வேகமா பேச மாட்டார். எனக்காக மெதுவா சொல்லி தருவார். ஒரு நாள் நான் கேட்டேன், ஏன் நீங்க எப்பவும் சிரிக்கறீங்கன்னு. அவர் சொன்னார், குழந்தை சிரிச்சா பாடமும் சிரிக்கும். நான் சில நேரம் கவனம் சிதறுவேன். ஆனா ஆசிரியர் என் தோள்ல கை வைச்சு சத்தமில்லாம திரும்ப கவனம் கொண்டு வருவார். மதிப்பெண் குறைஞ்சப்போ என்னை குறை சொல்லல, உன்னால முடியும்னு நம்பிக்கை கொடுத்தார். ஆசிரியர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. யானையா இருந்தாலும் மனசு பெரியதா இருக்கணும்னு. எனக்கு கோபம் வந்தப்போ அவர் சொல்லுவார், பலத்தை காட்டுறது அடிக்கறதுல இல்ல, அடக்கத்துல இருக்கு. நான் யானை. ஆனா ஆசிரியர்கிட்ட நல்ல மனிதனா இருக்க கற்றுக்கிட்டேன். அம்மா அப்பா மாதிரி ஆசிரியரும் நம்ம வாழ்க்கையை வடிவமைக்கிறவர். நான் பெரிய யானையா வளர்ந்தாலும் இந்த வகுப்பறை, இந்த ஆசிரியர் எப்பவும் என் மனசுல இருப்பார். நண்பர்களே, ஆசிரியரை மதிங்க, அவர்களின் வார்த்தையை கேளுங்க. அப்போ நம்ம வாழ்க்கை அழகா மாறும். நான் யானை. இது என் அனுபவம்.